பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். என் உடல்ல நான் பேசுறேனா, நான் கேட்கிறேனா, இந்த வலி நான் தான். விழிப்பு நிலையில இருந்தோம்னா நம்மளோட கனவு கூட நிஜமாயிடும். ஆனா நம்ம வாழ்க்கையே நாளைக்கு வரும், இல்ல அடுத்த வருஷம் வரும், இல்ல ரொம்ப நாள் நான் தியானம் பண்ணா வரும்னு நினைக்காதீங்க. அது எப்ப கொடுக்கணும்னு நமக்கு தெரியாது. இந்த கணம் இப்ப நிகழலாம் அப்படின்னு இருந்தா நம்ம எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புல இருப்போம். அப்படி ஒரு விழிப்புணர்வுல இருந்தோம்னா தெய்வீகத்தின் வழிநடத்தல் நமக்குள்ள நடக்கும். அந்த ஆற்றலை பெற வரைக்கும் விழிப்புணர்வோட இருங்க, முயற்சியோட இருங்க, தேடுதலோட இருங்க. அங்க செயல் இல்லாம இல்ல, எல்லா செயல்களும் செஞ்சாலும் நமக்குள்ள எந்த அதிர்வும் வரலன்னா நம்ம ஒரு வழி போறோம் அப்படின்னா இயல்பா நமக்குள்ள உள்ள மாற்றத்தை இயல்பான இதுல போனோம்னா. ஓஷோ தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு சொல்றாரு. இணைந்துள்ள அத்தனை ஆன்ம உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்னைக்கு குருவின் பரிமாணங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசணும்னு வந்திருக்கேன். நம்ம உடலோடய நமக்கு பற்றி இல்லாம போகுது. என் உடலையே நான் ஏக்கலையே, என் உடல்ல நான் பேசுறேனா, நான் கேட்கிறேனா, இந்த வலி நான் தான் அனுபவிக்கிறேனா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கேள்விகளை கேட்கும் போது உண்மையிலே பதில் அதுதான் வருது. இதுதான் நான் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறது. யாரோ உள்ள இருந்து, அது ஒரு பயமா இல்லை அந்த நேரத்துல. அது மாதிரி ஒரு கவனிப்பவன் இருக்கா. இதுதான் நம்ம சொல்றோம், கடவுள் பார்த்துட்டே இருக்காரு, உன் கண்ணை குத்திடுவாருன்றோம். கண்ணெல்லாம் அவர் ஒரு நாள் குத்த போறது இல்ல, நமக்கு எந்த தண்டனையும் வழங்க போறதும் இல்லை. ஆனா ஒரு கவனிப்பாளன் இருக்கிறான், அவன் தான் நாங்க இயக்குகிறான் அப்படின்னு தோணின பிறகு நம்ம செயல்கள்ல பந்தங்கள்ல ஒரு விடுபடுதல் வந்துடுது. அந்த அவ்வளோ ஒட்டுதல் இல்லை, ஏதோ ஒரு சின்ன விளக்கம் வருது. அந்த நேரத்துலதான் அந்த பரமசுகம் கிடைக்கும்ன்றாங்க. அதைத்தான் பரமானந்தம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு மகிழ்ச்சி துக்கம் கூட போல, அது ஒரு ஆனந்த நிலை. அதாவது எதுவுமே இல்லை, அது வாட்டுக்கு நடக்குது. நானே ஒரு சாட்சியாளன் தான், நானே ஒரு பார்வையாளன் தான் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை தான் இந்த குருமார்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி குருமார்கிட்ட தான் நம்ம போய் அந்த பாடத்தை புரிஞ்சுக்கணும். நல்ல குருமார்கள்ட்ட, அதாவது நல்ல குருமார்கள் இந்த மாதிரி விழிப்புணர்வை கொடுக்குறவங்க கிட்ட விழிப்புணர்வை பெறலாம். எல்லாருமே குருமார்கள் தான். ஒருவேளை தவறான விஷயத்த ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, நமக்கு அதை அக்செப்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அந்த தவறுன்னு சொல்லி கொடுக்குறவங்களும் ஒரு குருமாரு தானே. அப்ப வாழ்க்கையில யார் தப்பு பண்றா? தவறுன்னு கத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நமக்கு சரிய சரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்ப இதுல யார் குருமார்கள்? கத்து கொடுக்கறவங்க அத்தனை பேரும் குருமார்கள் தான். அது சரியா தப்பான்னு முக்கியம் இல்ல, நம்ம என்ன கத்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்ப அந்த குருவோட பரிமாணம் நம்ம மூலமாவும் உருவாகுதுன்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இதுல நம்ம விழிப்பு நிலையில இருந்தோம்னா நம்மளோட கனவு கூட நிஜமாயிடும். ஆனா நம்ம வாழ்க்கையே கனவு நிலையில இருக்கு. அப்ப அந்த நனவு கூட கனவாயிடும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் சின்ன சின்னது சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் ரொம்ப நல்லா உருவாகுற மாதிரி தோணும். இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு விழிப்பு நிலை எனக்கு வரணும்னு ஆசையா இருக்கு. உடனே எல்லாமே நடக்காது, பொறுமை வேணும் இல்லையா? அப்ப நமக்கு அந்த பொறுமைக்கு எப்படிப்பட்ட பொறுமை நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு குருமார் சொல்றாரு. அதுல இந்த ஜென் குருமார்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ரொம்ப அழகா சின்ன சின்ன கதைகளோட. எப்படி காத்திருக்கணுமா அந்த நமக்கான அந்த புரிதலுக்கும் விழிப்புணர்வுக்கும் எப்படி காத்திருக்கணுமா? என்னைக்கோ ஒரு நாள் கடவுள் கதவை தட்டுவார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடை நம்ம எப்படி வச்சிருப்போம்? ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னு சொன்னா நம்ம வீடை கடகடன்னு கிளீன் பண்றவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. எப்பவுமே கிளீனா வச்சிருக்கிறவங்க ரொம்ப குறைவுதான். ஏதோ ஒரு வகையில அதை நம்ம கிளீன் பண்ணி, ரொம்ப மோசமா இல்லைன்னா கூட அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி யாரோ வர்றாங்கன்னு வரவேற்க தயாரா இருக்கும். அந்த மாதிரி வரவேற்பு தன்மை நமக்குள்ள எப்பவுமே இருக்கணுமா. ஒரு வீட்டு எஜமானன் சொல்லிட்டு போயிறாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் வரப்போறேன், என்னைக்குன்னு சொல்ல முடியாது, இந்த மாசத்துல ஒரு நாள் வரேன்னு சொல்லிட்டாரு.
அந்த மாதம் முழுக்க அந்த வேலைக்காரர்கள் எவ்வளவு விழிப்புணர்வோட இருப்பாங்க. இப்ப வந்துட்டாருன்னா, வந்து ஏதாவது சொல்லிட்டாருன்னா, அப்ப அதை எல்லாத்தையும் நம்ம கரெக்டா வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இல்ல ஒரு காதலன் கூட வச்சுப்போமே, ஒரு இதுவாவே இருக்கட்டும், வேலைக்காரன் கூட வேண்டாம். ஒரு காதலியும் நான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டாருன்னா எப்படி ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்காக அந்த வீட்டை அவன் எப்படி வச்சிருப்பான் அவளை வரவேற்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம தயாரா இருக்கணும். அப்பதான் அந்த ஆற்றல், இந்த 2 வகை ஆற்றலை பத்தி பார்த்தோம் இல்லையா? முதல் வகை ஆற்றல் உடலுக்கானது, அதாவது டே டு டே. 2வது வகை ஆற்றலுக்கு தான் நம்ம தியானத்தின் மூலமா அந்த 2வது வகை ஆற்றலை தூண்ட முடியும், சோர்வடையாத நிலை. ஆனா அது கூட ஒரு பொக்கிஷம் தானா கூட சம்டைம்ஸ் வத்தி போகிற பொக்கிஷம் தானா. ஏன்னா அது 2வது வகை ஆற்றலையும் நான் உருவாக்குறேன்ற ஒரு எண்ணம் இருக்கு. 3வது வகை ஆற்றல், அதுதான் தெய்வீகத்தின் ஆற்றல் அப்படிங்கிறாங்க. அங்க தெய்வீகம் வந்து நிறைஞ்சிடுமா. அந்த தெய்வீகம் வந்து நிறையறதுக்கு தான் நம்ம எப்பவுமே தயாரா இருக்கணும். எப்படி தயாரா இருக்கணும்? அவ்வளவு ஒரு ஆனந்தத்தோட, அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட, எதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு நினைவோட அந்த தயாரிப்பை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம எப்பவுமே விழிப்பு நிலையில இருப்போம். சரி வர்றப்ப வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னா அந்த சோம்பல் தனம் வரும். ஏன்னா ஆன்மீகத்திலயும் சோம்பல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கு நிறைய பேருக்கு, எல்லாத்துலயும் இருக்க மாதிரிதான் இங்க வரும்போது ஈகோவும் இருக்கு, சோம்பலும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அதுல எப்படி நம்ம ஒரு விழிப்புணர்வா வச்சுக்கணும்? இந்த கணம் இப்ப நடந்துடலாமே உன்னோட விழிப்புணர்வு. உத்தரகீதையில அது சொல்றாங்க அடிக்கடி. அது நீங்க நாளைக்கு வரும், இல்ல அடுத்த வருஷம் வரும், இல்ல ரொம்ப நாள் நான் தியானம் பண்ணா வரும்னு நினைக்காதீங்க. அது எப்ப கொடுக்கணும்னு நமக்கு தெரியாது. இந்த கணம் இப்ப நிகழலாம் அப்படின்னு இருந்தா நம்ம எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புல இருப்போம். அப்படி ஒரு விழிப்புணர்வுல இருந்தோம்னா அந்த குரு நம்மளை தேடி வந்தாலும் சரி, குரு நம்மளை தேடி நம்ம ஒரு படி குருவை நோக்கி போனாலும் சரி, அந்த குருவோட ஆற்றலும் சுத்தி இருக்க அந்த பிரபஞ்சத்தோட புரிதலும் நமக்கு அப்படி ஒரு புரிதலை கொடுக்கும். அப்பதான் அந்த ஆனந்தம் கிடைக்கும். அப்பதான் அந்த பற்றற்ற வாழ்வு ஏன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னு புரியும். நிறைய பேர் பந்தத்துல இருந்தாதான்ப்பா நல்லா இருக்கு, அம்மா அப்பா எல்லாம் சொந்தம் வேண்டாமா, இவ்வளவு பேர் இருக்கணும்ல நமக்கு, நண்பர்கள் உறவினர்கள். இந்த ஆன்மீகத்தை வந்த பிறகு எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அங்க அன்பு வந்து குறுக்கப்படுது. இந்த பிரபஞ்சத்தோட அன்பு குறுகியது கிடையாது, அது வியாபிச்சு இருக்கிறது. அது ஒரு இடத்துக்கு கொடுக்க தெரியாது அதுக்கு. இப்போ ரத்தம் ஒரே ஒரு இடத்துல பாயுதா? உடல்ல இருக்கிற அந்த நகம் நுனி வரைக்கும் பாயுது. அது எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல குறைஞ்சா அந்த உடல் நல்லா இருக்குமா? இந்த பிரபஞ்சமும் அப்படிதான். மொத்தத்திலேயே அது அன்பால அது நிறைச்சி வச்சிருக்கு. அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிற அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போனா மட்டும்தான் நமக்கு வாழ்வு பரமானந்தமா இருக்கும். யார் சொல்றதுமே எந்த நிகழ்வுமே நம்மள பாதிக்காம இருக்கும். பிரபஞ்சத்துக்கு நம்ம செய்யற நிகழ்வுகள்லாம் பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்ம செய்யறது எதுவும் பாதிக்காது. ஆனா அந்த அசைவுகள்னால இங்க மாற்றங்கள் நிகழும். அந்த ஸ்பேஸுக்கு ஒண்ணும் ஆகாது. ஸ்பேஸ் இல்லைன்னா அங்க கிரகங்கள் இல்ல. கிரகங்கள்ல மாற்றம் வருது, ஸ்பேஸுக்கு என்ன மாற்றம் வருது? அந்த மாதிரி ஒரு பற்றற்ற நிலை. அப்படி ஒரு நிலையை நம்ம உருவாக்குறதுக்கு தான் இந்த குருவோட தேவைகள் நமக்கு தேவைப்படுது. அந்த குரு வெளியில தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம அந்த பாதை தெரிஞ்சதுன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த குரு இருக்காரு. இந்த ஆம கதை மாதிரிதான் இருக்கு. தன் வீடை தேடி ஓடி ஓடி போகுது நடந்து நடந்து. கடைசியில ரொம்ப டயர்டாயி என்னால முடியலன்னு கையும் காலையும் இழுத்து உள்ள அடங்கின பிறகுதான் தெரியுது நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கும் அந்த தேடுதல் ஒரு சமயம் வேணும். ஆனா ஒரு தளர்வு நிலை வருமா? எப்போ அந்த 3வது வகை ஆற்றல், தெய்வீக ஆற்றல் வரும்போது நமக்குள்ள அந்த தளர்வு நிலை வரலாம். அதற்கு முன்னாடி தளர்ந்துராதீங்கன்ற ரோஷம். அதற்கு முன்னாடி தளர்ந்தா அது தற்கொலைக்கு ஒப்பாகுமா? அதை அங்கே நீ நிப்பாட்டிட்டீங்கன்னா போச்சு, மொத்தமும் மொக்கா கிணறு தாண்டின மாதிரி. அந்த ஆற்றலை பெறுகிறது தெய்வீகத்தின் வழிநடத்தல் நமக்குள்ள நடக்கும். அந்த ஆற்றலை பெற வரைக்கும் விழிப்புணர்வோட இருங்க, முயற்சியோட இருங்க, தேடுதலோட இருங்க. அப்ப நமக்கு எல்லாமே தேவைப்படுது, அவங்க சொல்றதெல்லாம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் எதுவுமே தேவைப்படாத நிலை, தளர்வு நிலை வரும். அங்கதான் அந்த செயலற்ற தன்மையை சொல்றாங்க. அங்க செயல் இல்லாம இல்ல, எல்லா செயல்களும் செஞ்சாலும் நமக்குள்ள எந்த அதிர்வும் வரலன்னா அது செயலற்ற தன்மை தான். அந்த செயலற்ற தன்மை வரும்போதுதான் அந்த பரமானந்தத்தை அவங்க உணர்றாங்க. அங்க நீங்க வந்து தளரலாம், அங்க நீங்க அந்த சந்தோஷத்தை பெறலாம். நம்ம எதை நீடித்த சந்தோஷம் நினைக்கிறோமோ அதை பெறலாம்.
அதனாலதான் நமக்கு முக்திக்கு சொல்லுவாங்களே வீடு பேருன்னுவாங்க. நம்மளோட உண்மையான வீடு அதுதான். நம்ம இப்ப வந்த இடம் அதுதான். அந்த வீடு பேருனா ஒரு செல்வம். அந்த வீடை நம்ம பெற முடியும் அப்படின்னா அந்த தேடுதல் இருக்கணும். எப்ப அந்த தேடுதல் நமக்கு நிறைவு பெறுன்ற போது இந்த நிலைகள்லாம் நமக்குள்ள இருக்கா, இது யாரும் வெளியில வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. நம்ம முதல்ல நம்மள ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி அடுத்தவங்களை நிறைய ஆராய்ச்சி பண்ணுவோம். அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க, இந்த குரு இவங்க இதெல்லாம் சொல்றாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு புரிதல் இருக்கும். இப்படிதான் நம்மளோட கண்ணோட்டம் இருக்கு. எப்ப அது நம்ம உள்முகமா போகும்போது நமக்கு அந்த பதில்கள் உள்ள இருந்து வருது, அகக்குரலை நம்ம கேட்க முடியும். அந்த அகக்குரல் முணுமுணுப்பா தான் இருக்கும். ஏன்னா கடவுள் வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாரு நம்ம பண்ற மாதிரி. அவர் முணுமுணுக்க தான் செய்வார். அதை கேட்கக்கூடிய அளவுக்கு இரைச்சல் இல்லாத தன்மை நமக்குள்ள இருந்ததுன்னா நமக்கு உள்ளேயே குரு கிடைக்கும். குருன்றதுக்கு உண்மையான விளக்கம் என்ன சொல்றாங்க, குறி, அந்த இலக்கு, குறிக்கோள் மாதிரி அது இருந்ததுன்னா எந்த குரு, அந்த குருவோட பரிமாணம் நமக்குள்ளேயும் நடக்கும். எனக்கு எல்லா ஞானம் இப்ப வந்துருச்சா, அது ஒரு பரிமாணம் தான். எல்லையற்ற நிலைக்கு எப்படி நீங்க எல்லை கொடுப்பீங்க? அந்த எல்லையற்ற நிலை இருக்குன்னு நமக்கு தெரியறதே மிகப்பெரிய விஷயமாச்சே. ஆனா நமக்குள்ளேயே அந்த பரிமாணங்களை அப்ப பார்க்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு ஃபேசட்டா இருக்கும். ஒரு நாளும் மாறுறது தெரியும். ஏன்னா மாற்றம் என்பதுதான் மாறாதது. அப்ப அந்த ஒவ்வொரு ஃபேசட்டையும் நம்ம பார்க்கலாம். நமக்குள்ள அந்த ஆனந்தத்தை பார்க்கலாம். அதனால என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, மொத்தமும் விளையாட்டு. நம்ம சொல்லுவாங்க உலகம் வந்து விளையாட்டு களம். ஷேக்ஸ்பியர் சொல்றாரு உலகம் நாடகம் மேடை, அத்தனை பேரும் நடிக்க தான் வந்திருக்கோம். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, புரியுதா, அதை நம்ம அந்த நிகழ்வப்ப நம்மளால உணர முடியுதா, நம்ம வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நம்மளால அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ண முடியுதா, இது தெரிஞ்சா மட்டும்தான் நமக்குள்ள உள்ள மாற்றத்தை நம்ம உணர்ந்திருக்கோம்னு அர்த்தம். இல்லைன்னா எத்தனை குரு கிட்ட போய் எத்தனை குரு பரிமாணங்களை பார்த்து அப்ப வாங்க. அததான் நான் சொன்னேன், விஞ்ஞானம் போல அடுத்தவங்களோட அறிவு நம்ம அறிவா மாறாது. மெய்ஞானத்துல அங்க சத்தியம் இரவல் வாங்கப்படாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள நம்ம அப்பதான் தேட ஆரம்பிப்போம். இது வெளியில வாங்கக்கூடிய பொருள் அல்ல. எத்தனை குரு கிட்ட போனாலும் அவங்க கையதான் காட்ட முடியும். பாதையில நடக்க வேண்டியது நம்ம தான். அது வரைக்கும் நம்ம எத்தனை கிளாஸஸ் போலாம், எத்தனை புத்தகங்கள் படிக்கலாம், நீண்ட நேரம் தியானமும் பண்ணலாம். புரிதல் எப்ப வரும்னா நம்ம இங்க வாழற வாழ்க்கையில தான். அந்த வாழ்க்கையில புரிதல் வந்ததுன்னா நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். எல்லாமே ஒரே நாள்ல புரியணும்னு அவசியம்லாம் இல்லவே இல்லை. ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம இதை கரெக்டா கையாண்டுட்டோம், நமக்கு அந்த உணர்வு வரல, எளிதா இதை நம்ம கடந்துட்டோம் உணர்வை, அதாவது கோவத்தை, ஒரு பயத்தை, ஒரு பொறாமைய நான் எளிதா கடந்துட்டேன் அப்படின் போது நமக்குள்ளேயே ஒரு ஆனந்தம் வரும். சபாஷ், பரவாயில்ல, நம்ம இந்த இதை வந்து தாண்டிட்டோம் அப்படின்னு ஒரு உணர்வு வரும் இல்லையா? ஏன்னா இறைவன் விளையாடிக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு எதுவுமே இது வந்து எந்த வகையிலும் பாதிக்கல. கர்மான்ட்டு நினைச்சு அந்த கர்மாக்காக பயந்து போய் வாழ்ந்து செயலற்ற தன்மைக்கு போயிடுவோம். இது பத்ரஜி அடிக்கடி சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தவளை 4 கால்ல குதிச்சு குதிச்சு போச்சா. ஒரு ரயில் பூச்சி, அதாவது சொல்லுவாங்களே சென்டிபீடு மாதிரி, மில்லிபீடு, அதுக்கு நிறைய கால் இருக்கு. அது வாட்டு நகர்ந்து போயிட்டே இருந்ததுதான். அப்ப அந்த தவளை போய் கேட்டுச்சான், எனக்கு 4 கால் தான் இருக்கு, சம்டைம்ஸ் நான் பின்னங்கால்ல வரேன், சம்டைம்ஸ் முன்னங்கால் வச்சு இது பண்றேன், அது நான் பிளான் பண்ணி நல்லா போறேன் பாதி, ஆனா உனக்கு இத்தனை கால் இருக்கே, நீ எப்படி நகர்ற, எந்த காலை நீ முன்னாடி முதல்ல வைக்கிறன்னு கேட்டுச்சான். அது வரைக்கும் இயல்பா போயிட்டு இருந்தது அந்த ரயில் பூச்சி, அந்த சென்டிபீடு. அதுக்கப்புறம் கேள்வி கேட்டோன்னு, அப்படியா, நான் எந்த காலம் வைக்கிறேன் நான் யோசித்ததே இல்லையே அப்படின்னு அது எந்த காலம்னு யோசித்துதான் பாருங்க, நகரவே இல்லை, முடியல. அதனால அது அழ ஆரம்பிச்சிருச்சான். நான் இயல்பா போய்கிட்டு இருந்தேன், நீ எந்த காலன்னு கேட்ட, இப்ப எந்த காலம் முன்னாடி வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல, நான் இவ்வளவு நாள் எப்படி நகர்ந்தேனே எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சான். அந்த மாதிரி நம்ம ஒரு வழி போறோம் அப்படின்னா இயல்பா நமக்குள்ள உள்ள மாற்றத்தை இயல்பான இதுல போனோம்னா, அதனாலதான் அடிக்கடி நம்ம மூச்சை வந்து இயல்பான மூச்சை கவனிங்க. அதை கூட நீங்க வந்து மேனிப்புலேட் பண்ணாதீங்க. இயல்பா இருந்தா இயல்புத்தன்மை, இந்த பிரபஞ்சத்தோட இயல்புத்தன்மை எளிதா புரியும். நமக்கு தான் இவ்வளவு கஷ்டம். ஜூம் கிளாஸ், நிறைய பாடங்கள் எல்லாம். அது தாவரங்களும் மிருகங்களும் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. அதுங்க அழுது நம்ம ஒரு நாளும் பாக்குறதும் இல்லை.
சொல்லப்போனா நிறைய வியாதிகள் கூட நம்ம வளர்க்குற மிருகங்கிட்ட தான் வருது. காட்டுல இருக்க மிருகங்கள் வியாதி வந்ததா கேள்விப்பட்டது கூட இல்லை. அப்படி அதுங்க இயல்பா வாழ்ந்துட்டு இருக்கு. நமக்கு அந்த இயல்பு தன்மையில இருந்து விலகுனதுதான் மிகப்பெரிய ஒரு தவறுல இருக்கும். ஏன்னா அங்க ஞானம் உருவானதுனாலதான். இந்த ஞானம் அறியறதுக்கு தான் இத்தனை நம்ம பாடுபடுறோம். இத்தனை குருமார்கிட்ட போக வேண்டியிருக்கு, இத்தனை பரிமாணத்தை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது ஏன்பா, ஏன் அங்கிருந்து வருவானே, திருப்பி அதெல்லாம் கத்துக்கிட்டு திருப்பி நான் அங்கேயேதான் போய் அடையணும்னு சொல்லுவானே. இதத்தாங்க திருமூலர் சொல்றாரு. இது அழகிலா திருவிளையாட்டு. அவனுக்கு அது விளையாட்டு தான். இத ஓஷோ தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு சொல்றாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதோட சொல்றேன், நான் முடிக்கிறேன். இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, அவருக்கு ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஓஷோக்கு. அவருக்கு ஒரு பணக்கார நண்பர் இருந்தாராம். அவர் அடிக்கடி ட்ரெயின்ல போவார். ஓஷோவும் அப்ப ட்ரெயின்ல நிறைய டிராவல் பண்ணுவார். ஏன்னா குருமார்கள் அங்கங்க போவாங்க இல்லையா. ஆனா அவருக்கு எப்படிப்பட்ட ட்ரெயின் டிராவல் பிடிக்கும்? நம்மள மாதிரிதான். ராத்திரி ஏறிடணும், காலையில இறங்கிடணும், நல்லா தூங்கிட்டு போயிடணும், ஃபாஸ்டா போயிடணும். அந்த ட்ரெயின் பேசஞ்சர்லாம் வேண்டாம், அந்த பேசஞ்சர் ட்ரெயின்லாம் வேண்டாம், ஃபாஸ்ட் ட்ரெயின். படுத்தோமா எந்திரிச்சோமா, நமக்கு மத்த வேலை இருக்கு, டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவர் ஓஷோ அப்படிதான் பயணப்படுவாராம் எப்பயுமே. ஆனா இந்த பணக்காரர் எப்பவுமே பேசஞ்சர் ட்ரெயின், பகல் ட்ரெயின்ல தான் போவாராம். அப்ப தெரியும் பேசஞ்சர் மெதுவா போகும். ஒரு நாள் ஓஷோவை கூப்பிட்டுருக்காரு, நீ வா என் கூடன்னு கூப்பிட்டுருக்காரு. சரின்னு ஓஷோவும் போயிருக்காரு. சரி ஒரு நாள் கூப்பிடுறாரு, போயிருப்போம். அந்த ட்ரெயின் ஒவ்வொரு இதுலயும் நிக்கும், நிறைய ஸ்டேஷன் நிக்கும், கொஞ்ச நேரம் கூட நிக்கும், ஏன்னா பாசிங் கிராசிங்காக. அந்த டைம்ல அவர் இறங்கிடுவாராம், ஒவ்வொரு தடவையும் இறங்கிடுவாராம் அந்த பணக்காரர். அங்க இருக்கிற எல்லார் கூடயும் பேசிட்டு ஒரு விளையாட்டு, நீ எப்படி இருக்கான், உன் பையன் எப்படி இருக்கான், படிக்கிறான்னு, என்ன ஆச்சு, அவனுக்கு உடம்பு, இப்படி ஒரு இடத்துட்டயா குசலம் விசாரிச்சுட்டு கடைகள்ல போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு நிதானமா ட்ரெயின் கிளம்புறப்பதான் ஏறுவாராம். ஏன்னா அது மெதுவா தான் ஸ்டார்ட் ஆகும், ஏறிடுவார். இதை ஓஷோ ஒவ்வொரு தடையும் பாக்குறப்ப அவருக்குள்ள ஒரு டென்ஷன் வருமா, இவன் நீ பாப்பா இறங்குறாரே, ஒழுங்கா ஏறிடுவாரா அப்படின்னு. ஒரு தடவை ஒரு இடத்துல நின்று இருக்கு ட்ரெயின். ஓஷோவை கீழே கூப்பிட்டுருக்காரு, நீ வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. சரின்னு அவரும் இறங்கிட்டார். டீ குடிக்கலாம் வான்னு கூப்பிட்டு, சரி டீ குடிச்சிருக்காங்க, ஏன்னா ட்ரெயின் நின்றுட்டு தானே இருக்கு, கொஞ்சம் நகர்ந்தா கூட ஏறிடலாம் அப்படின்னு டீ குடிச்சிட்டாரு. டீ குடிச்ச பிறகு விறுவிறுன்னு அந்த பாதை வழியா அந்த ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாரு அந்த பணக்காரர். இவனடா இப்படி போறாருன்னு ஓஷோவும் பின்னாடியே போயிருக்காரு வேக வேகமா. அவர் போய்கிட்டே இருக்காரு. ஒரு மாம்பழ தோட்டம் வந்துருச்சான். தோட்டம் வந்தோன்னே, பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கும் போல இந்த மாம்பழம், வா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னாரு. ஓஷோக்கு பயங்கர டென்ஷனா, என்ன விளையாடுறியா, ட்ரெயின் அங்க நிக்குது, நீ பாட்டுக்கு அந்த ட்ரெயினே தெரியல இங்க இருந்து பார்த்தா, நீ கிடுகிடுன்னு மாம்பழத்தை பறிக்கணும்ன்ற, மாம்பழம் வேணா நிறைய வாங்கிக்கலாம், வா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் ஒரு பதில் சொன்னாராம், ட்ரெயினை ஓட்டுறதுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டாராம். டிரைவர் வேணும், அந்த பக்கத்து மரத்துல பாருனாராம். அந்த மரத்துல ஏறி டிரைவர் உட்காந்து மாம்பழம் பறிச்சுட்டு, அந்த டிரைவர் இருந்தா தானே ட்ரெயின் போக போகுது அப்படின்னு சொன்னோன்னா ஓஷோ ஸ்டன் ஆயிட்டாராம். அதுக்கப்புறம் இறங்கி அவங்க திரும்பி டிராவல் பண்ணாங்களாம். இதுல என்ன அவருக்கு ஓஷோக்கு ஒரு புரிதல் வந்தது அவர் சொல்றாரு. நம்ம ஏதோ ஒரு இலக்கு, இது சீக்கிரமா போய் அடையணும் அப்படின்னே ஒரு வாழ்க்கையில நம்ம அப்படி நகர்ந்துகிட்டே இருக்கோம். இறைத்தன்மை அப்படி இல்ல. அந்த இன்ஜின் டிரைவரு ட்ரெயின் போய் சேர்ந்துடணும்னு கூட நினைக்கல, அங்கங்க இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு, அவரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நிதானமா வண்டியை ஓட்டுறாரு. அந்த நிதானம் நமக்கு எப்ப வாழ்க்கையில வரும்? இது ஒரு கடவுள் தன்மை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது விளையாடதான் செய்யுது. அது ஆனந்தமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கு. இப்ப நமக்குள்ள ஏன் அந்த பொறுமையின்மை? எதுக்காக எல்லாமே அவசரப்படுறோம்? எந்த அனுபவம் கொடுத்தாலும் அந்த அனுபவம் என்ன கொடுக்குதுன்னு அதை பாக்குறதுக்கு கூட நமக்கு பொறுமை இல்லை. அதை உடனே கடந்து போயிடணும். நல்ல அனுபவமா வந்தா வச்சுக்கலாம், திருப்பி நினைச்சு நினைச்சு பார்க்கலாம், இல்லையா உடனே கடந்து போயிடணும். நல்ல அனுபவமோ கெட்ட அனுபவமோ எதையும் நம்மளால பிடிச்சு வைக்க முடியாது, அது எப்பயும் கடந்து போயிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த கடந்து போறத டைம்ல கூட நம்மளால என்ஜாய் பண்ண முடியல. அந்த நேரத்துல வேற, அந்த நேரத்துல வேற. அதுதான் அவர் புரிஞ்சுதான் ஓஷோ நினைச்சாராம், பிரபஞ்சம் நிகழ்கணத்துல வாழுதுன்றது இதை விட எனக்கு எக்ஸாம்பிள் யார் கொடுக்க முடியும்? அவர் ஆனந்தமா அவர் வாட்டுக்கு இருக்காரு, நம்ம வாழ்க்கையை வழி நடத்தக்கூடிய கடவுளும் அப்படிதான் இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும்னு நினைச்சாராம். நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். அவர் என்கிட்ட சீடன் கூட கிடையாது. ஓஷோ மிகப்பெரிய குரு நம்ம சொன்னாலும் அந்த குருமார்களும் எங்கேயுமே பாடம் கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இத சாதாரண நிகழ்வாகவும் பார்த்துக்கலாம்.
நமக்கான புரிதலாவும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பிரபஞ்சத்தோட விளையாட்டை விளையாட்டு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த விளையாட்டை ஆனந்தமா பார்க்கலாம். எல்லா அனுபவங்களும் அனுபவங்கள் தான், எதற்கும் நம்ம தண்டனை இல்லை, எல்லாமே அப்படிதான் போது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எந்த விதமான ஒரு கம்பாரிசன், ஏன் நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ கம்பாரிசன், நோ இன்டர்ஃபரன்ஸ் குருமார்கள் சொல்றாங்கன்றதோட தாத்பரியம் நமக்கு புரியும். இந்த விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இதற்கு வாய்ப்பு கொடுத்த சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.